ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொறியியல் மாணவர் உக்ரைன் ராணுவத்தில் இணைந்து ரஷ்யாவிற்கு எதிராக சண்டையிட்டு வருவதா ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இந்த செய்தியை கேட்டதும் எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. எதற்காக இந்த மாணவர் உக்ரைன் ராணுவத்தில் இணைஞ்சிருக்காரு, இது போன்ற நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோ பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே யுத்தம் தொடங்கினதும் உக்ரைன்ல படித்து வந்த பல இந்திய மாணவர்கள் இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு இந்தியாவிற்கு திரும்பி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீநிகேஷ் அப்படிங்கிற மாணவர் உக்ரைன் ராணுவத்தோட பாராமிலிட்டரி யூனிட்டான ஜார்ஜியன் நேஷனல் லீக் அப்படிங்கிற படையணியில இணைந்து ரஷ்யாவிற்கு எதிராக சண்டையிட்டு வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ஜார்ஜியன் நேஷனல் லீக் அப்படிங்கிறது தன்னார்வலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட படை. ஸ்ரீநிகேஷ் அப்படிங்கிற இந்த மாணவருக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர். இவர் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு இந்திய ராணுவத்தில் இணைய 2 முறை செலக்ஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த 2 முறையும் இவரால் தேர்ச்சி பெற முடியல. இதற்கு காரணம் அவருடைய உயரம். இதை தொடர்ந்து அவர் மனமுடைந்து போயிட்டாரு. எப்படியாவது ஒரு ராணுவ வீரனா ஆகணும் அப்படிங்கிற ஆசை ஸ்ரீநிகேஷுக்கு மனசுல ஆழமா இருந்திருக்கு. அதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசிக்கு கால் பண்ணி அமெரிக்க ராணுவத்தில் தன்னால் இணைய முடியுமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறாரு. அதுவும் நிறைவேறாது அப்படின்னு தெரிந்த பிறகு 2018 வருடம் உக்ரைன் நாட்டின் நேஷனல் ஏரோஸ்பேஸ் யூனிவர்சிட்டியில ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்க போறாரு. இந்த யூனிவர்சிட்டி உக்ரைனின் கார்கிவ் நகரத்துல இருக்கு. போன வருடம் ஜூலை மாதம் இந்தியாவிற்கு வந்து 1.5 மாதம் இந்தியாவில் தங்கிவிட்டு திரும்பி உக்ரைனுக்கு சென்றிருக்காரு. உக்ரைன்ல யுத்தம் தொடங்குறதுக்கு 1 மாதத்துக்கு முன்பு அவருடைய பெற்றோரை அழைத்து தனக்கு பார்ட் டைமா வீடியோ கேம் டெவலப்பிங் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. யுத்தம் தொடங்கின பிறகு 4 நாட்களா ஸ்ரீநிகேஷ் தன் பெற்றோரிடம் தொடர்பு கொண்டு பேசவில்லை. இந்த சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள் அவங்க பெற்றோர் செய்தித்தாளை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீநிகேஷ் அப்படிங்கிற மாணவர் உக்ரைன் ராணுவத்தில் இணைந்து ரஷ்யாவிற்கு எதிராக சண்டையிட்டு வருவதா செய்திகளை படிச்சிருக்காங்க. இந்த செய்தியை அவங்க கேட்டதும் அதிர்ச்சி அடைந்து உக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. 2 நாள் கழித்து இந்தியன் எம்பசில இருந்து அந்த மாணவருடைய டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஸ்ரீநிகேஷ் தன்னுடைய பெற்றோரை தொடர்பு கொண்டிருக்காரு. தான் நன்றாக இருப்பதா சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து தான் உக்ரைனை விட்டு வர விரும்பவில்லை அப்படின்னும் உக்ரைன் ராணுவத்துடன் இணைந்து சண்டையிட விரும்புவதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியும் அவர் அதை கேட்கல. தமிழக மாணவர் இணைந்திருக்கக்கூடிய ஜார்ஜியன் நேஷனல் லீக் அப்படிங்கிற அமைப்பு உக்ரைன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழ் இயங்கக்கூடிய ஒரு பாராமிலிட்டரி போர்ஸ். இந்த அமைப்பு 2014 வருடம் தொடங்கப்பட்டிருக்கு. எதற்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, ரஷ்ய ராணுவம் 2014 கிரைமியா தீபகற்பம் மற்றும் டான்பாஸ் பகுதியை கைப்பற்றினாங்க. இந்த பகுதியில ரஷ்ய ராணுவத்தை எதிர்த்து சண்டையிடுவதற்காக உக்ரைனால் உருவாக்கப்பட்ட தன்னார்வலர்கள் கொண்ட படை. இந்த சூழ்நிலையில இந்திய உளவு அமைப்புகள் 2 நாட்களுக்கு முன்பு ஸ்ரீநிகேஷோட வீட்டுக்கு வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. என்ன காரணத்தால் ஸ்ரீநிகேஷ் வழிமாறி போயிருக்கார் அப்படிங்கறத ஆராய முயன்றிருக்கிறாங்க. அதுல ஸ்ரீநிகேஷ் எல்லா மாணவர்களையும் போன்று ஒரு நார்மலான பர்சனா தான் இருந்திருக்காரு. நல்ல படிக்கக்கூடிய மாணவர். அவருடைய நண்பர்களுடன் விசாரிக்கும் பொழுதும் அவர் ஒரு நார்மலான பர்சன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்திய உளவு அமைப்பு அவருடைய அறைக்கு சென்று சோதனை நடத்தும் பொழுது அறை முழுவதும் ராணுவ வீரர்களுடைய படங்கள் ஒட்டப்பட்டிருக்கு. இதிலிருந்து அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாணவர் இந்திய ராணுவத்தில் இணைவதற்கு மிகவும் தீவிரமா இருந்திருக்கிறாரு. அது நடக்காமல் போகவே உக்ரைனுக்கு படிக்க சென்றிருக்காரு. அங்க உக்ரைன் ராணுவத்தோட தன்னார்வலர்கள் படையில இணைய வாய்ப்பு கிடைத்ததும் அதை பயன்படுத்தி இணைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க.
இதைத் தொடர்ந்து செய்தி ஊடகங்கள் ஸ்ரீநிகேஷோட பெற்றோரை தொடர்பு கொண்டு பேச முயலும் பொழுது தாங்கள் சொல்லனா துயரத்துல இருப்பதாகவும் இதை பற்றி எங்களிடம் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னதாகவும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீநிகேஷோட பெற்றோர் மத்திய அரசாங்கம் மற்றும் தமிழக அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு தன்னுடைய மகனை உக்ரைனில் இருந்து இந்தியாவிற்கு கொண்டு வர முயற்சி செய்ய போவதா சொல்லியிருக்காங்க. இந்த மாணவரின் நிலையை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமா இருக்கு. அவருடைய ராணுவத்தில் சேர வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தை அவர் அடைந்தாலும் அவருடைய பெற்றோர் சந்தோஷமா இல்ல. அது மட்டும் இல்லாம அவர் சண்டையிடுவது இந்தியாவிற்காக அல்ல. எனக்கு தெரிந்து எத்தனையோ பேர் ராணுவத்தில் இணைய முயன்று பல தடவை தோத்திருக்காங்க. ஏன் என்னுடைய சகோதரன் 13 முறை இந்திய ராணுவத்தில் இணைய முயன்று தோத்திருக்கிறான். 14வது தடவை தான் அவன் வெற்றி பெற்றான். அதனால யாராலும் இந்திய ராணுவத்துல அவ்வளவு எளிதா நுழைய முடியாது. அப்படி நுழையணும் அப்படின்னா உண்மையான கடின உழைப்பு இருக்கணும். அவங்களால் மட்டுமே இந்திய ராணுவத்துல இருக்க முடியும். கூடிய விரைவில் அவர் தன் பெற்றோரின் வேண்டுகோளை ஏற்று இந்தியாவிற்கு திரும்புவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ இது போன்ற நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பார்க்கலாம். உக்ரைன்ல சண்டை தொடங்கிய சில நாட்கள்ல உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி உலகில் உள்ள தன்னார்வலர்கள் உக்ரைனுக்கு வந்து ரஷ்யாவுக்கு எதிராக சண்டையிடலாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்தாரு. இதை தொடர்ந்து அமெரிக்கா, யூகே, கனடா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல உள்ள தன்னார்வலர்கள் உக்ரைனுக்கு சென்று சண்டையிட போவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஜெலன்ஸ்கி இந்த அறிவிப்பை வெளியிட்ட சில மணி நேரங்கள்ல 16,000 பேர் உக்ரைனுக்கு சென்று சண்டையிட விருப்பம் தெரிவித்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஜெலன்ஸ்கியோட இந்த அறிவிப்பை பார்க்கும் பொழுது உக்ரைனை ஜெலன்ஸ்கி இன்னொரு சிரியாவா மாத்த முயல்றாரோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா இதற்கு முன்பு சிரியாவில் நடந்த யுத்தத்திலையும் உலகில் உள்ள தன்னார்வலர்களை சிரியாவுக்கு வந்து சண்டையிடுமாறு கோரிக்கை வச்சாங்க. அந்த முடிவு ஒரு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திச்சு. இன்னும் சிரியாவில் யுத்தம் முடிந்த பாடில்லை. ஜெலன்ஸ்கியோட செயல்பாடுகள் உக்ரைனை இன்னொரு சிரியாவா மாற்ற போறாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை பலருக்கு ஏற்படுத்தி இருக்கு. உக்ரைன்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல பல வல்லரசு நாடுகளின் சதி பின்னல்கள் இருக்கு. இதை தெரியாம பல தன்னார்வலர்கள் உக்ரைனுக்கு சென்று சண்டையிட முடிவு பண்ணிருக்காங்க. ஏன் இதே ஜெலன்ஸ்கி தன் சொந்த மக்களை வைத்து சண்டையிட வேண்டியதான எதற்காக தன்னார்வலர்களை அழைக்கிறாரு? ஏன்னா அவர் தன் சொந்த மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டு அவருடைய சண்டையில் 3வது நபரை இழுத்துவிட்டு தான் ஒதுங்கி கொள்ள பார்க்கிறார். இப்ப சமீபத்துல இந்திய கடற்படையை சேர்ந்த முன்னாள் வீரர்கள் உக்ரைனுக்கு சென்று சண்டையிட விருப்பம் தெரிவித்திருப்பதா செய்தி வெளிவந்திருக்கு. நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா அவங்க இந்திய கடற்படையை சேர்ந்த வீரர்கள் அப்படின்னா நிச்சயமா உக்ரைனுக்கு சென்று ரஷ்யாவுக்கு எதிராக சண்டையிட மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யா இந்தியாவுடைய நட்பு நாடு. உலகில் உள்ள அத்துணை நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக நின்ன போது இந்தியாவோடு தோளோடு தோள் நின்ற ஒரே நாடு ரஷ்யா. ஒருபோதும் இந்திய ராணுவத்தினர் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. என்ன பொறுத்த மட்டில் இது ஒரு புரோபகண்டா. எதற்காக இந்த புரோபகண்டா செய்யப்படுது அப்படின்னா உக்ரைன் ரஷ்ய யுத்தத்துல இந்தியா நடுநிலையான நிலையை எடுத்திருக்காங்க. இது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பிடிக்கவில்லை. அது மட்டும் இல்லாம ரஷ்யா இந்தியாவின் பேச்சை கேட்டு யுத்தத்தை நிறுத்தி இந்திய மாணவர்களை வெளியேற்றாங்க. இது உலகின் பல நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால இந்திய ரஷ்ய உறவை குலைக்கும் விதத்துல இது போன்ற நிகழ்வுகளை நடத்த மேற்கத்திய நாடுகள் முயல்றாங்க. இது தெரியாம இந்தியர்கள் அவர்களோட சதி வலையில விழுந்து தங்களோட எதிர்காலத்தை வீணாக்குவது மட்டுமல்லாமல் நாட்டுக்கும் அவப்பேரை ஏற்படுத்துறாங்க. நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.